எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு DD DHANU குக்கிங் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ போட போகிறோங்க. நம்ம வந்து ஆற்றுல மீன் பிடிக்கிற வீடியோ தான். இப்போ ஆற்றுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், கொடிக்காப்புளிக்காய் மரம் இருக்குது. கொடிக்காப்புளிக்காய் அறுத்துட்டு இருக்காங்க. பாருங்கள், நிறைய இருக்குங்க இந்த மரத்தில் கொடிக்காப்புளிக்காய். ஓகே, அவங்க அறுத்துட்ருக்கட்டும், நம்ம போகலாம் மீன் பிடிக்க. இது ஆற்றுக்கு போகிற வழி தாங்க. எங்கள் வீட்டுக்கும் ஆற்றுக்கும் ஒரு 5 நிமிஷம் தாங்க போயிடலாம். நம்ம ஆற்றுக்கு ரொம்ப கிட்டவே இருக்கும் ஆறு. இங்கேருந்து அது தெரியுது பாருங்கள், அங்கே தான் ஆறு. அப்படியே போனாக்கா இந்தாண்டியும் விவசாயம் பண்ணுற நிலங்க. பாருங்கள், எங்கள் வீட்டில் ஒரு குட்டீஸ் இருக்கான். அவன் தாங்க அவ்வளோ ஒரு ஆர்வமாக வா மீன் பிடிக்க போகலாம் அப்படின்ட்டு ஒரே தொல்லைங்க காலையிலேருந்து. இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். 3 மணி, செம்ம வெயிலுங்க இங்கே. போயிட்டுருக்கான். அவன் தான் ஒரே ஆர்வத்தோடு கிளம்பி போயிட்டுருக்கான். சரி போகலான்னு போயிட்டுருக்கோம். அப்படியே நடந்து போயின்ட்டுருக்கோம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஆற்றுக்கு போகிற வழியில் 2 பக்கமும் நல்லா விவசாயம் பண்ண இடம். இந்தாண்ட கரும்பு போட்டிருந்தாங்க, இந்தாண்ட நெல் நட்டுருந்தாங்க. எல்லாம் அறுவடை ஆயிடுச்சு. எல்லாம் அப்படியே இருக்குது. இது பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், அதான் ஆறு. இங்கே பாருங்கள், ஆற்றுல நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் இந்த 2 பக்கமும் ஒரே முள்ளாக இருந்தது. இப்போது எல்லாம் ஃபுல்லாக நிறைய தண்ணி வந்ததுங்க ஆற்றுல. அந்த வெள்ளத்தில் ஃபுல்லாக ஓரளவு நல்லா நறுவிடுச்சு. முள்ளெலாம் இல்லை, எங்கேயோ ஒரு சில இடத்துல இருக்குது. அது கூட கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள், எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கு ஆறு செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ நம்ம இந்த தண்ணியை தாண்டி தாங்க போய் ஒரு குட்டை இருக்குது, அங்கே தான் போய் மீன் பிடிக்க போகிறோம். இப்போ அந்த குட்டையை நாங்கள் காமிக்கிறோம் வாங்க. இந்த தண்ணியை தாண்டி போகணும். இந்த குட்டை தான். வந்து அவன் உடனே இறங்கிட்டான் தண்ணியில் இறக்கிறதுக்கு. இந்த குட்டையில் தான் இப்போ மீன் பிடிக்க போகிறோம். பாருங்கள், கட்டியாச்சு, குறுக்க கட்டிட்டு இறச்சிட்ருக்கோம். ஆனாலுமே சொல்லிக்கிற மாதிரி நிறைய மீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ணி. கொஞ்சம் தான் கிடச்சிது மீன் இதில். அதனால் இதை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போக போகிறோம். இதில் நம்ம நினச்ச மாதிரி நிறைய இல்லை. இறக்க தண்ணி ஊற்று வந்துன்னே இருக்குது. அதனால் இதில் வேண்டாம், டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இங்கே நிறுத்திட்டோம் மீன் பிடிக்கிறத. பாருங்கள், அப்படின்னு ஒரு நண்டு கிடச்சிது. அந்த நண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போ வேறு இடத்துக்கு போகிறோம். வேறு இடத்துக்கு போயிட்டு அதை காமிக்கிறோம். இப்போ பாருங்க, இப்போ வேறு இடத்துல வந்தாச்சு. வேறு இடத்துல வந்து வாய்க்கா தான். இது வந்து அரளவாடியம் வாய்க்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அந்த வாய்க்காவில் குறுக்க கட்டி தண்ணி இல்லை, இப்போ எல்லாம் தண்ணி காஞ்சிட்ருக்கு. அதில் கட்டிட்டு தண்ணி இறக்க போகிறோம். மீன் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே இருக்காங்க பாருங்கள் 2 பேர் பசங்க, அவங்க தான் சொன்னாங்க. இந்த ஊரே அவங்களாம். கட்டிட்டாங்க, கட்டிட்டு இறச்சிட்ருக்காங்க. பாருங்கள், நிறைய இருக்குது மீன். நீங்கள் இதை நேரில் பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க. மீன் நிறைய மீன். கொஞ்சம் தான், இந்த கொஞ்சம் குட்டை தான் கட்டி இறச்சோம். அதுக்கே அவ்வளோ மீன் பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எங்கள் பசங்களும். ஊர்லேருந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தோம். எல்லாருமே நல்லா ஜாலியாக இருந்தது அன்றைக்கி. செம்ம. இது ஒரு நல்ல ஒரு புது அனுபவமாக இருந்தது எங்களுக்கு. எவ்வளோ மீன் பிடிச்சிட்டோம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன குட்டை தாங்க, அவ்வளோ மீன். ரொம்ப பெருசாக இல்லை, ஆனாலும் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, பார்க்குறவங்களுக்கு ஆற்று மீன் குழம்பு எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது. இது நாங்களே பிடிச்சி செய்கிறது. உண்மையாகவே எனக்கு இது ஃபஸ்ட்டு அனுபவம் தான். நாங்களும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் போனேன், இது மாதிரிலாம் பிடிச்சதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான். குழம்புக்கு மீன் கிடச்சிதானா, நல்லா இருந்தது. பாருங்கள், எல்லாம் எப்படி பிடிக்கிறாங்க பாருங்கள். 1 கிலோ அளவு இருக்கும். எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி பசங்களுக்கும் ஜாலியாக இருந்ததுங்க. எவ்வளோ ஒரு நேச்சுரலாக நம்ம வந்து அந்த இடத்துலையே மீன் பிடிச்சி எவ்வளோ ஒரு அழகாக துள்ளி போகுது பாருங்கள். பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. உயிரோட மீனை பிடிச்சி நாங்கள் ஆற்றுலேயே க்ளீன் பண்ணோம். எல்லாம் முடித்து எடுத்துக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்தது ஓரளவு. இதை பிடிச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேயே தான் க்ளீன் பண்ணவும் போகிறோம். அதையும் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது வந்து பப்பைன்னு சொல்லுவாங்க. பப்பை மீன் இது. அப்படியே ஓரளவு கொஞ்சம் பெரிய மீனும் கிடச்சிது. ஓரளவு சின்ன மீனும் நல்லா இருந்தது. அதாவது குள்ளா கண்டன்னு சொல்லுவாங்க, சின்ன மீன் இருக்குது இல்லைங்களா, அதை. இது பப்பை மீன், குறவை எல்லாமே கிடச்சிது. எல்லா மீனும் மிக்சிங்குங்க. ஒரே மீனுன்றது இல்லை, பெரிய சைஸாக இல்லைனாலும் சின்ன சைஸ் மீன் தான். எல்லாம் பாருங்கள், 1 கிலோ வராதுங்களா, இவ்வளோ கிடச்சிது. போதும்னு சொல்லிவிட்டு வந்து க்ளீன் பண்ண வந்து உட்காந்தாச்சு. இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து ஆரா மீனுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மூக்கு ஒரு மாதிரி நீளமாக இருக்கும், அதனால ஆரா மீனுன்னு சொல்லுவாங்க. இப்போ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து ஆற்றுல உட்காந்தாச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு.
க்ளீன் பண்ணுறது பாருங்கள், எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றத. இங்கே பாருங்கள், என் பையன் கையில் இருக்குது பாருங்கள். அந்த மீனுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தான் நம்ம இந்த மீனை வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம்னா அது வயிற்றில் இருக்கிற குடலெல்லாம் வந்துடும். குடலை கிள்ளிட்டு தலையை கிள்ளி போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கல்லில் போட்டு தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவாலெல்லாம் கிள்ளணும். நம்ம இப்போ ஒரு வாட்டி தேய்ச்சி எடுத்துன்னு வந்து தான் தலைவால் கிள்ளின்னு இருக்கிறோம். இது ஃபுல்லாக கிள்ளி முடிச்சிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். கிள்ளி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து தலைவால் கிள்ளியாச்சு. இப்போ போட்டு கல்லில் நல்லா தேய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6:45 ஆயிடுச்சுங்க. இன்னும் நாங்கள் ஆற்றுலேயே தான் இருக்கோம். அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகி போச்சு. நாங்கள் மீன் பிடிச்சிட்டு வெளியே வரவே டைம் ஆகிடுச்சி. க்ளீன் பண்ண அப்புறம் கூட இறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண பசங்களே வந்தாங்க. வந்து ஒருத்தர் அவங்களே என் கூடவே இருந்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு போனாங்க. அது வரைக்குமே அவங்க கூட இருந்தாங்க. எல்லாம் இருந்து சேர்ந்து இதோடு நான் என்னோடய மீன் பிடிக்கிற வீடியோவை முடிச்சிக்கிறேங்க. உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.